ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ எக்ஸசைஸ் 3.1ல ஃபோர்த் போகலாமா? இப்போ இஃப் சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா எம் ஷோ தட் கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கிவன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கிவன் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா ஈக்குவல் டு எம் இருக்கா? அப்புறம் பண்ணுங்க டெக் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். சரிங்களா? ரெண்டு பக்கம் பண்ணுங்க, ஸ்கொயர் பண்ணுங்க. ப்ளஸ் மாதிரியே தான் போகிறோம் இங்கேயும். சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர். நம்ம என்ன பண்ண போறோம், இங்க இருந்து சைன் டீட்டா காஸ் டீட்டா வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? இப்போ பாருங்க a பிளஸ் b ஹோல் ஸ்கொயரா, அப்போ சைன் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் என்ன பண்ணலாம், காஸ் ஸ்கொயர் போலாமா, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab 2 இன்ட்டு சைன் டீட்டா காஸ் டீட்டா ஈக்குவல் டு எம் ஸ்கொயர். இப்போ நம்ம சைன் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் காஸ் வேல்யூ இந்த 1 தெரியும், ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. சைன் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் காஸ் வந்து 1. இப்போ 2 சைன் டீட்டா கிண்டுனது காஸ் டீட்டா ஈக்குவல் டு எம் ஸ்கொயரா. இந்த 1 நம்ம கண்டுபிடிங்க. இப்போ 2 சைன் டீட்டா இன்ட்டுனது காஸ் டீட்டா ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் மைனஸ் 1 ஆகிடும். இதில் சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் மைனஸ் 1/2. சரிங்களா? சொன்னாலும் உங்களுக்கு சைன் டீட்டா காஸ் வேல்யூ கண்டுபிடிக்கும். சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? 1 எடுத்துங்க. இப்போ என்ன பண்ண முடியும், இந்த சம் என்ன ப்ரூஃப் பண்ணமோ அதில் எல்ஹெச்எஸ் போயிடலாம். சரிங்களா? எல்ஹெச்எஸ் நோட் பண்ணிடுங்க. எல்ஹெச்எஸ் அதுக்கு காஸ் பவர் 6 டீட்டா சைன் பவர் 6 டீட்டா. சரிங்களா? இப்போ இதை எப்படி போடலாம் பாருங்களா நமக்கு. இப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா பவர் 3 தரலாமா, ஏன்னா பவருக்கு மேலே பவர் வந்து மல்டி பண்ணுவோம் இல்லையா, அதே மூலம் என்ன பண்ணலாம், சைன் ஸ்கொயர் டீட்டா பவர் 3 தரலாமா. இப்போ பாகத்தை எப்படி இருக்கு பாருங்க, நமக்கு வந்து ஏ கியூ பிளஸ் பி கியூ மாதிரி இருக்கா. ஃபார்முலா நமக்கு வந்து ஏ பிளஸ் பி இன்ட்டு, இல்லை நம்ம இந்த ஃபார்முலா வச்சுக்கலாம், அதான் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஹோல் கியூக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம் ஃபேக்டரைசேஷனில். மைனஸ் 3ab இன்ட்டு ஏ பிளஸ் பி. ஓகேங்களா? இப்போ இங்கே போகலாமா, ஏ பிளஸ் பி ஹோல் கியூபா. இப்போ ஏ வேல்யூ இங்கே வந்து காஸ் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் பி வந்து சைன் ஸ்கொயர் டீட்டா ஹோல் கியூபா மைனஸ் 3 இன்ட்டு ஏனது இங்கே காஸ் ஸ்கொயர் டீட்டா, பி என்னது சைன் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு ஏ பிளஸ் பியா. அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. இது நல்லா உங்களுக்கு தெரியும் ஃபார்முலா. காஸ் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் வேல்யூ இந்த 1 இல்லை 1 கியூப் மைனஸ் 3 இன்ட்டு இது நம்ம என்ன பண்ணலாம் பாருங்களா, சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா ஹோல் ஸ்கொயர் தரலாமா. இந்த காஸ் ஸ்கொயர் பிளஸ் சைன்ஸ்க்கு அது வேல்யூ 1 தான், கரெக்டுங்களா? அப்போ 1 மைனஸ் 3 இன்ட்டு நம்ம இந்த சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன பண்ணுறோம், எம் ஸ்கொயர் மைனஸ் 1/2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு ஹோல் ஸ்கொயர் இருக்கு. சரிங்களா? அந்த இன்ட்டு 1 விட்டுடலாம். இப்போ 1 மைனஸ் இது பண்ணால் நமக்கு எம் ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் தரலாமா, டினாமினேட்டர் தனியாக மல்டி பண்ணலாமா. இப்போ 4 வருமா. இப்போ நமக்கு எல்சிஎம் போகலாமா, எல்சிஎம் வரும் 4 வரும். இந்த 4 இங்கே 1 இன்ட்டு மல்டி பண்ணுவோம், 4 மைனஸ் 3 இன்ட்டு எம் ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இதான் நமக்கு என்னது இங்கே ஆர்ஹெச்எஸ். சரிங்களா? பார்த்துங்க, ஆர்ஹெச்எஸ் இருக்கு 4 ஓகேங்களா, மைனஸ் 3 எம் ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை 4 அவ்வளோதான். சரிங்களா? அப்போ நமக்கு எல்ஸ். இப்போ சம்ம நீங்கள் எதுவும் ஆச்சுனோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துற அந்த கிவன் கண்டிஷன் என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து சைன் டீட்டா இன்ட்டு